கேட்காது. ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து எங்கள் பெருமா சித்தி வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறோம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி தாங்க செய்கிறோம். கறி அரைச்சி வச்சுருக்காங்க. தம்பி பொண்டாட்டி தான் வீடியோ எடுக்குது. எண்ணெய் ஊற்றலாம். நானும் சித்தியும் சேர்ந்து தான் செய்கிறோம். தம்பி பொண்டாட்டி சும்மா வீடியோ மட்டும் எடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. சோம்பு, பட்டை, லவங்கம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் கொட்டுது, அதை எடுத்து போடலாம். அது வேணாம், எங்கள் தங்கச்சி அது பேசுறது. அண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தம்பி பொண்டாட்டி. ஆமாம், தம்பி பொண்டாட்டி சொல்லிட்டேன். தம்பி பொண்டாட்டி கரண்டியாம்மா, கரண்டி கட்டு அது வதங்குற வரைக்கும் ஆஃப் பண்ணியிருக்கலாம். வதங்கி பண்ணு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். சித்தி வீடு கிச்சன் வந்து வச்சுருந்தா தம்பி கல்யாணம் ஆச்சு அவங்க வீடுக்கு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிமிந்து நிற்க முடியல இருந்தாதீங்க. வெங்காயம் வதங்கலை. என் வீட்டை அசிங்கப்படுத்திட்டேன். நீ ஏன் ஹைட்டாக வளர்ந்த குள்ளமாரு? எங்கள் வீடு அப்படி தான் இருக்கும். அதான் சொல்லு. ஏன் தாங்க பண்ணுறாங்க? நாங்களாம் அப்படி தாங்க பண்ணிப்போம். வதங்கட்டும், அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருந்து, கறி அரைச்சி வச்சாச்சு. அரிசி கழுவி வச்சுருக்காங்க. எங்கள் அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுன்னு இருக்காங்க. அக்கா விடுவாங்க. அக்கா டர்ன் பண்ணி முகத்தை கொஞ்சம் காட்டுக்கா. அக்கா சித்தி செய்கிறாங்க, நான் வந்துட்டேன். யாரைய சித்தி நல்லா செய்வாங்க, அதனால நான் வந்துட்டேன். அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறாங்க. பட்டை லவங்கெல்லாம் போட்டிங்களா? போட்டாச்சு. வேலையை காணும். போட்டிருக்கிறேன் பாரு பட்டை. இது இப்போ தக்காளி போடுறாங்க. வாங்கி வந்துட்டோம்மா. போய் அகில வந்து வீட்டில் தக்காளி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வயசு போட்டு கிடக்குறாங்க. புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சுங்க. பாருங்க பாருங்க, வதங்குதா. உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போடுறாங்க. எதா எது புடவை நல்லதாங்க, நல்லா கட்டிங்கல்ல? நல்லதாம்மா இருக்குது. ஆனால் ஜாக்கெட்டு சரியில்லை. நீ இந்த கலர் ஜாக்கெட் பண்ண சரியில்லை. ஆமாம், ஏன்னா சின்ன வயசுக்காரர் கட்டுறதா இந்த புடவை, வயசானவங்க கட்டுறதில்லை. நாங்கள் மேட்சுக்கு வந்து ஜாக்கெட் பண்ணுவோம். நானா சொன்னேன், அவனை எடுத்துன்னு வந்தாலும் சொன்னேன். இன்னும் வதங்குது. தயிர் ஊற்றியாச்சு, மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சு. இப்போ ஊற்றி பேசுடுறாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து இது என்னது, தனியா தூள் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு. தம்பி பொண்டாட்டி சொல்லினே இருக்குது பாருங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. சத்தமாக சொல்லு. 2 ஸ்பூனு. இது பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு. அவ்வளோதான். இந்த பிரியாணி மசாலா உப்பு கொஞ்சம், அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டு பெசரியாச்சு. கொஞ்சம் சால்ட்டு தூள் போடணும். உப்பு போட்டாச்சு, கொஞ்சோண்டு போட்டு பெசரியாச்சு. உப்பு போட்டதை காட்டலைங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ போடலைங்க. நான் எங்கள் தம்பி வீட்டில் விருந்து, அதனால் இங்கே வந்துட்டேன். அன்றைக்கி அங்கே போட்டாங்க மாமியார் வீட்டில், இன்றைக்கி இங்கே, அதனால் வந்துட்டேன். வீடியோ எடுக்கல. இப்போ தான் பிரியாணி செய்கிற வீடியோ தான் எடுத்திருக்கேன். சூப்பராக ஊறுது பாருங்கள் கறி. நல்லா ஊற வச்சாச்சு.
வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே இதை போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் வெந்த உடனே தண்ணி ஊற்றிடலாங்க. போயிட்டோம். இன்னும் வதங்கலை. சின்ன கிச்சனுன்றதுனால எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. கறி போட்டாச்சு. கறி போட்டு இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெறி மிளகாத்தூள். பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கலந்து வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட. அவ்வளோதான். உப்பு போடணும்ல. உப்பு போட்டியா? இல்லை போட்டியா? அவ்வளோதான். தனியாத்தூள் அவ்வளோதான். அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டாச்சு. இப்போ கறி வதங்கி கொஞ்சம் வெந்த பிறகு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். நல்லா வதங்குதுங்க கறியே. மதியானம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி. கறி இன்னும் நல்லா வேகணும். கறி நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாமா? தண்ணி ஊற்று. தண்ணி ஊற்று. அந்த இப்போ தண்ணி ஊற்றுறாங்கல்ல, அதால் வந்து ஒரு இது அரிசிங்க, ஒரு தூக்கு அரிசி. இப்போ 2 தூக்கு தண்ணி. ஏன்னா நம்ம இதுவில் செய்யறதால 2 தூக்கு ஊற்றணும். குக்கராக இருந்தால் 1.5 ஊற்றலாம். நம்ம வந்து டபராவில் தான் செய்கிறோம். அதனால் வந்து 2. கறி வெந்துச்சு. பாதி கறி வெந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சா? தண்ணி ஊற்றி கொதித்து நல்லா கொதித்த பிறகு அரிசி போட்டுற வேண்டியது தான். சித்தி தான் செய்கிறாங்க. அவங்களும் நல்லா செய்வாங்க. அவ்வளோதான். 2 ஊற்றியாச்சு தண்ணி. அதுக்கு சரியாக தட்டு எடுத்தாலக்கு. இப்போ அதுக்கு சரியாக தட்டு போட்டு மூடிட்டோம்னா அப்படியே கொதிக்க வேண்டியது தான். நல்லா கழுவிட்டீங்களா? நாங்கள் எங்கள் தம்பி பையன் பாருங்க. சிரி சிரிக்கிறான் பாருங்க. சூப்பராக சிரிக்கிறான் பாருங்க. அவன் ஒரு ஃபோன் வச்சுக்கிறான் பாருங்க. பிரியாணி செஞ்சுக்கினே அவனை ஃபோட்டோ எடுத்துக்கணும் உட்காந்துக்கணும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றணும். பார்த்து இல்லாமல் போடணும். ஃபஸ்ட்டே வடிகட்டிட்டு இருக்கணும் தண்ணி. சாதம் வடிக்கிற வரைக்கும் வடிச்சு விட்டு. இல்லை தண்ணி வடிக்கணும். அவ்வளோ இல்லைம்மா, கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கணும். சித்தி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு அங்கே ஒரு வேலை வந்துச்சு. அதனால போயிட்டாங்க. அவங்க மருமகன் ஊருக்கு போகிறாங்கம்மா. அதனால ஓடிட்டாங்க. அவங்க ஒருத்தராக கிளம்புறாங்க. ஒருத்தராக போய் அனுப்பிச்சிட்டு வந்துங்க. அவ்வளோதாங்க. அரிசி போட்டு கலந்தாச்சு. அப்படியே வந்து மூடிடலாம். கொதிக்குது. இப்போ வந்து இதை பாருங்க கொதிக்குது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம தம் போட்டுடணும். அரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்த உடனே இதை பாருங்க நல்லா வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தண்ணியும் அரிசியும் சரி சமமான உடனே தம் போட்டுற வேண்டியதான். தண்ணியும் சாதமும் ஒன்றாயிடுச்சு. பாதி வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தம் போட்டுக்கணும். இதை பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே தோசை கல் வச்சிடலாம்.
லக்கு இன்னொரு கழி துணி எடுத்தாமா வெட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல்ல அடியில் வச்சுக்கலாம். வச்சு இப்போ நம்ம ஸ்டீல் வச்சுக்கலாம் முதல்ல, ஏன்னா தோசைக்கல் சுடணும். இப்போ இது மேலே எடுத்து நம்ம இதை வச்சிடும். இதுதான் தம் போடுறது. ஏன்னா அடுப்பில் போய் வச்சா நம்ம கறி தூக்கி மேலே வைப்போம். இதில் வந்து அப்படியே வச்சுன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது வைக்கிறோம். வச்சுட்டு இது மேலே வெயிட் வைக்கணும். இப்போ வந்து தண்ணி தம் போடுறோம். வெயிட் வைக்கிறோம். இது வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து இதை வைக்கிறேன். அவ்வளோதாங்க, பொட்டு கேப் இல்லாமல் தம் போட்டாச்சு. இப்போ நம்ம கல் சூடாகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறோம் சிம்மில். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ விட்டோம்னா ஓகே, பிரியாணி ரெடிங்க. அவ்வளோதான். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. மேலே எப்படி வந்து பாருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, செம்மையாயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. பாருங்க கறி. ஓகே, இப்போ ஓகேங்க. ஓகே, இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. சூப்பராக கம கமன்னு பிரியாணி ரெடி. அவ்வளோதான், அப்படியே மூடிடலாம், அப்புறம் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.